வணக்கம். இன்றைக்கி கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை இப்படி கண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. அவ்வளோதான். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதோட எள்ளு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எள்ளு வெடித்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெடிக்குது. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதும் இதை இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கேப்சிகம் சேர்த்துப்போம். நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இதை அரிச்சு எடுத்துப்போம். இப்போது ஆனியன் சேர்த்துப்போம். இதுவும் வதங்கினதும் அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இதையும் எடுத்துப்போம். இதில் பொட்டேட்டோ சேர்த்துக்கிறோம். இதுவும் நல்லா வதங்கி உள்ளே வேகணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் அரிச்சு எடுத்துப்போம். இப்போ எல்லா காயையும் அரைச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுலேயே கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். இப்போ கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இதெல்லாம் நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். பொடியாக கட் பண்ண தக்காளி, இப்போ நல்லா வதக்கியாச்சு. தக்காளி சேர்த்து இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வரணும். மூடி போட்டுடலாம். இப்போ மூடி போட்டாச்சு.
நம்மளோட எள்ளு, நிலக்கடலை, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் வறுத்து இது போல் இடிச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு 7 மினிட்ஸ் இல்லை 8 மினிட்ஸ் கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த கிரேவி பதத்துக்கு வரணும். கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போது நம்மளோட காயெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். அதோட நம்ம இடித்து வச்சுருக்க எள்ளு, நிலக்கடலை பொடியை சேர்த்துக்கிறோம். இப்போது உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக வந்துடுச்சு. நல்லா வதக்கிக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அந்த பொடி, மசாலா, காய் எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனை வருது. நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.